இன்னைக்கு நாம சந்திக்கிற தண்ணீர் பற்றாக்குறை மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கிட்ட தீர்வு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க, நம்ம இந்தியாவோட பழமையான கோயில் குளங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான இன்ஜினியரிங்க பத்தி பார்க்கலாம். நீங்க இப்ப பாக்குறது வெறும் குளம் இல்ல, இது புத்துயிர் கிடைச்ச ஒரு கோயில் தீர்த்தம். பார்க்க அமைதியா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு முழு சூழலியல் இன்ஜினி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது எப்படின்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். அப்போ இந்த மாதிரி கட்டமைப்புகளுக்கு பின்னால இருக்கிற அந்த ரகசியம்தான் என்ன? இந்த கேள்விதான் நம்ம தேடல் பயணத்தோட ஆரம்ப புள்ளி. முதல்ல கொஞ்சம் பெரிய படமா இத பார்க்கலாம். அதாவது இந்த குளங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுங்க வெறும் தண்ணி தேங்கி நிக்கிற இடங்கள் இல்ல, அளவிலும் சரி ஆன்மீகத்திலையும் சரி நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற விஷயங்கள். இந்த நம்பர்ஸ பாருங்களேன். மன்னார்குடியில் இருக்கிற ஹரித்ரா நதி குளம் மட்டுமே 23 ஏக்கர். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட பல ஃபுட்பால் கிரவுண்டுகளை ஒன்னா சேர்த்தா எவ்ளோ பெருசு இருக்குமோ அவ்ளோ பெருசு. சோ இதெல்லாம் சாதாரண குளங்கள் இல்ல, மனுஷனால உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான நீர்நிலைகள். இதுவே அதோட வரலாற்று முக்கியத்துவத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. அதனாலதான் இதையெல்லாம் வெறும் குளம்னு சொல்றதில்ல, தீர்த்தம்னு சொல்றோம். தீர்த்தம்னா வெறும் தண்ணி இல்ல, அது நம்ம மனசையும் உடம்பையும் சுத்தப்படுத்துற ஒரு புனிதமான இடம். அதாவது கடவுளுக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி இது இருக்கு. சரி, இந்த தத்துவம் எல்லாம் நடைமுறையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க நேரா ராமேஸ்வரத்துக்கு போலாம். அங்க ஒரு சமூகம் ஒன்னா சேர்ந்து அவங்களோட பாரம்பரியத்தை எப்படி மீட்டெடுத்தாங்கங்கிற ஒரு இன்ஸ்பைரிங்கான கதையை கேட்போம். ராமருக்கு பாலம் கட்டின அணில் மாதிரி சுவாமி விவேகானந்தரோட இந்த வார்த்தைகள் தான் கிரீன் ராமேஸ்வரம் ப்ராஜெக்டோட ஆன்மாவே. சின்ன சின்ன பங்களிப்புகள் கூட எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்றதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்ட். இங்க பாருங்க, விவேகானந்தர் சொன்ன அதே அணில் தான் கிரீன் ராமேஸ்வரம் திட்டத்தோட லோகோ. ஒவ்வொருத்தரோட சின்ன முயற்சியும் எவ்வளவு முக்கியம்னு இதை நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த முயற்சிக்கு நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களே பாராட்டு தெரிவித்திருக்கார். அவர் சொன்ன மாதிரி இது வெறும் ஒரு ப்ராஜெக்ட் இல்ல, இது ஒரு தேசிய சேவை. சரி, இவ்ளோ பெரிய வேலைய அவங்க எப்படி செஞ்சு முடிச்சாங்க? ஒரு பழமையான தீர்த்தத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கற அந்த ப்ராசஸ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த புனரமைப்பு பயணம் 3 முக்கியமான ஸ்டெப்ஸை கொண்டது. முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் பிளான் பண்றாங்க. பழைய மேப்லாம் வச்சு குளத்தோட சரியான எல்லைய கண்டுபிடிக்கிறாங்க. 2வது புனரமைக்கிறாங்க, குளத்தை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி அதுக்கு புது உயிர் கொடுக்கறாங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், பராமரிக்கிறது. தீர்த்தமித்ராக்கள், அதாவது தீர்த்தத்தின் நண்பர்கள்னு ஒரு வாலண்டியர் டீம் இந்த நீர்நிலைகளை தொடர்ந்து பாதுகாத்துட்டு வராங்க. ஒரு குளத்துக்கு புது உயிர் கொடுக்கும்போது அதுல தண்ணி மட்டும் சேமிக்கப்படுறதில்ல, அதனால வர்ற நல்ல விஷயங்கள் சமூகம், சுற்றுச்சூழல்னு எல்லா இடத்துக்கும் பரவி ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை உருவாக்குது. அந்த இம்பாக்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த சக்கர மாதிரி இருக்கிற படம் அவங்களோட அப்ரோச்ச சூப்பரா விளக்குது. தண்ணீர் மேலாண்மையிலிருந்து சமூக இணைப்பு வரைக்கும் 12 முக்கியமான விஷயங்கள் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி ஒரு நிலையான தீர்வை உருவாக்குதுன்னு இது காட்டுது. இதோட சுற்றுச்சூழல் நன்மைகள் இருக்கே, சான்ஸே இல்ல. சுத்தி இருக்கிற கிணறுகள்ல தண்ணி மட்டும் அதிகமாகுது, கடல் தண்ணி நல்ல தண்ணியோட கலக்கிறது தடுக்கப்படுது, அந்த ஏரியாவே அப்படியே பச்சை பசேல்னு மாறிடுது. மீன்கள், தாமரைன்னு பல உயிரினங்களுக்கு ஒரு புது வீடும் கிடைக்குது. சமூக அளவுலயும் இதோட தாக்கம் ரொம்ப ஆழமானது. யோசிச்சு பாருங்க, 1200 குடும்பங்களுக்கு தண்ணி எடுக்க இனி ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதில்ல. தெப்போற்சவம் மாதிரியான பாரம்பரிய விழாக்கள் எல்லாம் மறுபடியும் விமர்சையா நடக்க ஆரம்பிக்குது. இது மக்களோட கலாச்சார பெருமையும் சமூக பிணைப்பையும் மீட்டெடுக்குது. நாம ராமேஸ்வரத்துல பார்த்த இந்த வெற்றி ஒரு பெரிய உண்மைக்கான சின்ன சாம்பிள் தான். அது என்னன்னா, நம்ம முன்னோர்களோட ஞானம்ங்கிறது வேற ஒண்ணுமில்ல, அது காலத்தால முந்தி வந்த நவீன பொறியியல் தான். இப்பதாங்க அசல் மேட்டரே இருக்கு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு இன்னைக்கு நாம பேசுற டெக்னாலஜிய மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளம் பல 100 வருஷமா செஞ்சுட்டு இருக்கு. பாசிவ் கூலிங்னு நாம இன்னைக்கு சொல்ற டெக்னிக் தான் அதோட தடிமனான கருங்கல் சுவர்கள். பூகம்பத்தை தாங்குற சீஸ்மிக் ரெசிலியன்ஸுங்கிறது தான் ஒன்னோட ஒன்னு கோத்து வச்ச மாதிரி இருக்கிற அந்த கல் தூண்கள். பாருங்க, பேரு தான் மாடர்ன், ஆனா அந்த அறிவு அது பல்லாயிரம் வருஷ பழசு. இந்த பண்டைய இன்ஜினியரிங் எவ்ளோ பவர்ஃபுல்னு சொல்றதுக்கு வேற என்ன சாட்சி வேணும்? 500 வருஷத்துக்கும் மேல எத்தனையோ புயல், பூகம்பம் எல்லாத்தையும் தாங்கி மீனாட்சி அம்மன் கோவில் இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா என்ன? புதுமைங்கிறது எப்பவுமே புதுசா எதையாவது கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல. சில சமயம் நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்த விஷயங்களை நம்ம மறுபடியும் கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான புதுமை. நம்ம எதிர்காலத்துக்கான விதைகள் நம்ம கடந்த காலத்துல தான் புதைஞ்சு கிடக்கு. இந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறேன்.
ஒரு நிலையான எதிர்காலத்தை நோக்கி நாம போயிட்டு இருக்கிற இந்த பயணத்துல இது மாதிரி வேற என்னென்ன பழங்காலத்து ஞானத்தை எல்லாம் நாம கவனிக்காம விட்டுட்டோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.